நம்ம நாட்டில் ரொம்ப சேஃபஸ்ட் ட்ராவல்னு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்கிறது ட்ரெயின் ட்ராவல் தான். ஆனால் அந்த ட்ரெயின் ட்ராவலில் மட்டும் கடந்த 15 நாட்களுக்குள்ளாக 9 விபத்துகள் நடந்திருக்கு அப்படின்றத கேள்விப்படுறதே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. இந்த 9 விபத்துகளுக்கு காரணம் என்ன, இதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்றதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த 9 விபத்துகள் எங்கெங்க நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஜூலை 18 ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசத்தில் தொடங்குது. கடைசியாக ஜூலை 30 ஒடிசாவில் முடியுது. இதற்குள்ளாகவே ஒடிசாவில் 2 முறை, உத்தரப்பிரதேசத்தில் 2 முறை, பீகாரில் 1 முறை, மேற்கு வங்காளத்தில் 1 முறை, ராஜஸ்தானில் 1 முறை அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. இந்த விபத்து தென்னிந்தியாவில் நடக்கலை அப்படின்ற காரணத்துக்காக அதை நம்ம அப்படியே ஒதுக்கி தள்ளிடவும் முடியாது. ஏன்னா எப்போ வேணால் நம்மளுக்கு இந்த ஆபத்து நடக்கலாம். அந்த 9 விபத்துகளில் 7 சரக்கு ரயில் தடம் புரண்ட விபத்துகள், மிச்ச 2 பேசஞ்சர் ட்ரெயின் விபத்துகள். இந்த 2 ட்ரெயின் விபத்துகளில் மட்டும் 6 பேர் உயிரிழந்திருக்காங்க, 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்காங்க. ஒரு சிலரோட உயிர் ஊசலாடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மற்ற சரக்கு ரயில் விபத்துகளில் பெருசாக எந்த சேதமும் ஏற்படல அப்படின்னா கூட அதுவும் ரயில் விபத்துன்னு தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரயில் விபத்துகளுக்கு 2 முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் ரயில்வே பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவு. நம்மளோட மொத்த ரயில்வே இருப்பு பாதை 1,26,000 கிலோமீட்டர். இதை நிர்வகிக்கிறதுக்கு மட்டுமே பல லட்சம் ரயில்வே ஊழியர்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட 2 லட்சம் ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஊழியர்கள் பற்றாக்குறையால அந்த இருப்பு பாதையை நிர்வகிக்கிறதா இருக்கட்டும், மற்ற பணிகளா இருக்கட்டும் அப்படியே கிடக்கு. இது மட்டும் இல்லைங்க, அந்த ரயில்வே ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் வேகன்சி இருக்கான். அதை தாண்டி ரயில்வே போலீஸாரோட வேகன்சி மட்டும் 70,000 இருக்குன்னு சொல்றாங்க. இதனாலதான் ரயில்வேல அதிகப்படியான குற்ற சம்பவங்கள் இன்னும் நிகழ்ந்துட்டு இருக்கு. நிறைய ரயில்வே ஸ்டேஷன்கள்ல ஒரு ரயில்வே போலீஸ் கூட இல்லாம இருக்காங்க. இதனால குற்றச்சம்பவங்கள் அதிகப்படியாக நடக்கிறதுக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றது ஒரு உளவுத்துறையை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரயில்வே ஓட்டுநர்கள் பற்றாக்குறைன்னு சொன்னேன் இல்லையா, இதனால என்ன ஏற்படுது அப்படின்னா கண்டினியூஸ் ஷிஃப்ட், அதாவது அடுத்தடுத்த 2 ஷிஃப்ட்டுகளை ஒரே பைலட் ஓட்டுற மாதிரி இருக்கான். அதே நேரத்தில் ஓட்டி பார்க்குறதா இருக்கட்டும் சரி, இதனால் அதிகப்படியான ப்ரெஷர் ஆகிறதுனால அவங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகப்படியான ரயில் விபத்துகளுக்கு ஊழியர்கள் பற்றாக்குறையும் ஒரு முக்கிய காரணம் தான். இரண்டாவது, இவ்வளவு பெரிய ஒரு வளர்ந்த இருப்பு பாதை கொண்ட நாட்டில் உயர்ந்த தொழில்நுட்பம் இல்லை. இந்த உயர்ந்த தொழில்நுட்பம் இல்லாத காரணத்தால் ரொம்பவே விபத்துகள் ஈஸியாக நேரிடுதுன்னு சொல்லலாம். நம்மளே சில காலத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம், 2 பேசஞ்சர் ட்ரெயினே ஒன்றுக்கு ஒன்று மோதி ரொம்ப கடுமையான சேதத்தெல்லாம் விளைவிச்சிச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்து கூட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு ரயில்வே ட்ராக்கில் வந்துடுது. அதனால் பேசஞ்சர் ட்ரெயினே 8 பெட்டிகள் தடம் புரண்டு விழுந்துடுது. இதில் 2 பேர் தான் உயிரிழந்திருக்காங்க, நம்ம அசால்ட்டாக சொல்லிட முடியாது. இது ஒரு கோரமான விபத்தாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அந்த விபத்துக்களை எப்படி தடுக்கிறது அப்படின்னா அதுக்கு உயர்ந்த தொழில்நுட்பம் தேவை. சரி, நம்மக்கிட்ட தொழில்நுட்பம் இல்லையா, அதை நம்ம இறக்குமதி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. நம்மக்கிட்டையும் உயர்ந்த தொழில்நுட்பம் இப்போ தான் உருவாக்கியிருக்காங்க. அது பேர் கவச் தொழில்நுட்பம். கவச்னா கவசம் அப்படின்னு பொருள். ஸோ இந்த கவச் என்ன பண்ணும் அப்படின்னா தானியங்கியே செயல்படும். அதாவது இப்போ ஒரே ட்ராக்கில் இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட்டில் வருது அப்படின்னா இந்த தானியங்கி இன்ஃபர்மேஷன் பைலட்டுக்கு கடத்தும். அதாவது இப்படி ஒரு ட்ரெயின் வருது, நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, இல்லை வேகத்தை கம்மி பண்ணுங்கன்ற மாதிரியான அலர்ட். ஒரு வேளை அந்த ஊழியர் அதை கவனிக்காம விட்டுட்டாரு அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்காக இதுவே செயல்பட்டு பிரேக் அப்ளை பண்ணி அந்த ஸ்பீடை குறைச்சிருங்க. ஸோ இந்த தொழில்நுட்பத்தை எல்லாத்துலேயும் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு அதிநவீன தொழில்நுட்பம்ன்றதுனால ஏகப்படியான பணம் முதலீடு இதில் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் நகரங்களில் மட்டும்தான் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருது. இதுக்கான உடனடியாக எல்லா தீர்வையும் கொண்டு வரணும். அதில் முதல் தீர்வாக ஊழியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணணும். இதன் மூலமாக இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவது, உயர்ந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும். என்னதான் நம்ம அலர்ட்டாக இருந்தால் கூட சில நேரங்களில் இந்த தவறுதலான ஒரு சம்பவங்கள் நேராமல் அது பாதுகாத்துக்கும். ஸோ இது 2ம் விரைவில் வரலாம் அப்படின்னா கோரமான நிகழ்வுகள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சேஃபஸ்ட் ட்ராவல்னா ரயில்வே ட்ராவல் தான் அப்படின்னு நம்ம மக்கள் நம்பிட்டு இருக்க அந்த நம்பிக்கையை ரயில்வே அமைச்சகம் காப்பாற்றணும்னு நான் வேண்டிக்கிறேன்.